இப்போ நம்ம போட்டது வந்து மார்க் ஷீட் மட்டும் தான் போட்டோம். ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணுறது என்ன எக்ஸலில் பொறுத்த வரைக்கும்னா எக்ஸ்பென்சஸ் இன்கம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எக்ஸல் ஷீட்டை ரெடி பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ்க்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இதை ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு செல்லில் போயிட்டு எக்ஸ்பென்சஸ்னு ஹெட்டிங் போட்டுருங்க, இன்கம்னு ஹெட்டிங் போடுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அந்த மந்த் என்ன செலவாகுதோ அதெல்லாம் இங்கே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எப்படி எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த நான் சொன்ன மாதிரி இது என்ன மந்த், இது செப்டம்பர் மந்த்து. அப்போ செப்டம்பர் மந்த் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, இப்போ வீட்டில் நம்ம என்ன செலவெல்லாம் பண்ணுறோமோ அந்த செலவை அப்படி சும்மா ஜென்ரலாக டைப் பண்ணுங்கள். இப்போ வீட்டில் சிஸ்டம் இருந்ததுன்னா நீங்களே எக்ஸ்பென்சஸ்னு ஒரு காலம், அதாவது நீங்கள் போட்டு ஆல்ரெடி டேபிள் போட்டு முடிச்சிட்டிங்க, மார்க் ஷீட்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் முடித்த உடனே இந்த எக்ஸ்பென்சஸ்னு ஹெட்டிங் போட்டுருங்க, இன்கம் ஹெட்டிங் போடுங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ மாதம் செலவாகுதோ அதை நீங்கள் போட கற்றுங்க. அதுதான் எக்ஸலோட ஒரு மெயின் யூசஸ். அப்போ முதல்ல ப்ரொவிஷன் எவ்வளோ, இபி பில்லு, வெஜிடபிள்ஸு, மில்க்கு, ரெண்ட்டு, பெட்ரோல், கேஸ் பில், ஹாஸ்பிட்டல், மொபைல் பில், சாட் ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். கரெக்டுங்களா? அதே மாதிரி இன்கம், அவங்க எவ்வளோ சேலரி வாங்குறாங்களோ அதோட பேஸ் பண்ணி வரக்கூடிய இன்கம். இல்லை வாடகை எதனா விட்டுருந்தீங்கன்னா அதோட ரெண்ட்டு, ஷாப் ரெண்ட், அது மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கும். அதை இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எவ்வளோ செலவு, எவ்வளோ இன்கம், எவ்வளோ வரவு அப்படின்ற பாட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள், நமக்கு எவ்வளோ இதில் ப்ராஃபிட் இருக்குது, அந்த மாதத்தில் ப்ராஃபிட் இருக்கா லாஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டுத்தையும் ஒன்றா பிளாக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் மார்க் ஷீட் ரெடி பண்ணும்போது டோட்டல் வரைக்கும் போட்டிருப்பீங்க. ஸோ இது டோட்டலுக்கு அடுத்த லைன் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இது வரைக்கும் போட்டாலும் ஓகே, இல்லை இது கீழே அடுத்த லைன் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இங்கே போய்ட்டு ஆட்டோ சம்னு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, இன்கம் எவ்வளோ, ஸோ அந்த மாதத்துக்கான ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மந்த்துக்கான ப்ராஃபிட் வந்து ஸோ எப்படி சார் கேல்குலேட் பண்ணலாம்? சேம் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு செல் அந்த 25,000 இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கீபோர்டில் ரைட் சைடில் ஒரு கீ இருக்கும், நம்பர் லாக் அதெல்லாம் போட்டு ரைட் சைடில் ஒரு கீ இருக்கும். ஸோ அந்த நீங்கள் மேலே கொடுத்துருக்க 1 to 3 நம்பர் அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே டைப் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி எக்ஸலை பொறுத்த வரைக்கும் எங்கே சார் யூஸ் பண்ணணும் நம்பர்? இப்போ கூட நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மேலே அந்த கீபோர்டில் 1 2 3 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ரைட் சைடில் உங்கள் நம்பர் லாக் இருக்குங்க, அந்த கீஸை நம்பர் லாக் ஆனில் இருக்கணும். எப்போவுமே நம்பர் லாக் ஆனில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து நீங்கள் டைப் பண்ணுற நம்பர்ஸ் எல்லாம் வரும். ரைட் சைடில், நான் சொல்கிறது கீபோர்டில் ரைட் சைடில். இப்போ நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ணுறீங்க எக்ஸலில் அப்படின்னு சொன்னால் இது ஒர்க் பாருங்கள். இந்த நம்பர் லாக்னு இருக்குல்ல, இந்த நம்பர் லாக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லைட் வந்து ஆன் ஆகும். இந்த லைட் எப்போ ஆனில் இருக்கோ அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆனில் இருந்தால் மட்டும்தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். சப்போஸ் கேப்ஸ் லாக் நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கேப்ஸ் லாக் வந்து செகண்ட் ஆப்ஷன், இது எரியும். ஸ்க்ரால் லாக்னு ஒரு கீ இருக்குது. இது எதுக்குன்னா ஸ்க்ரால் பண்ணுறதுக்காக. ஏன்னா இப்போ நிறைய எக்ஸலில் யூஸ் பண்ணும்போது நிறைய ஸ்க்ரால் பண்ணிட்டு வருவீங்க கீழேயும் மேலேயும், அதுக்காக இந்த ஸ்க்ரால் லாக் பட்டன் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இது ஆன் ஆகும். ஸோ இது வந்து நம்பர் லாக். இது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆன் ஆகிடும். இப்போ நீங்கள் அடிக்கிற இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். புரியுதுங்களா? இந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இப்போ நீங்கள் ஈக்குவல் டு சம்முன்னு போட்டு அடிச்சிங்கன்னா ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு அந்த செல்லில் கிளிக் பண்ணுறீங்க. இது வரைக்கும் பாருங்கள், இதில் வந்து ஸ்லாஷ் வந்து டிவிஷன், ஸ்டார் வந்து மல்டிப்ளிகேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, இது என்டர். எப்போவுமே இந்த இங்கே மேலே இருக்கிற இந்த கீஸ் எல்லாமே இந்த நம்பர் லாக் ஆனில் இருந்தாலும் ஆஃபில் இருந்தாலும் கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். இந்த 4மே கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் எப்போ நீங்கள் எக்ஸலில் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் கொடுக்குறதுனால இங்கே கொடுங்க. அப்போ இங்கே கொடுத்தா என்ன சார், இங்கே நம்பர் கொடுக்கலாமே சார், இங்கேயும் தான் நம்பர் இருக்கே சார், இங்கேயும் கொடுக்கலாம். இந்த மேலே கொடுத்துருக்க இந்த ஆஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் ஸ்லாஷ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷிஃப்ட் கொடுத்து தான் இதெல்லாம் அடிக்க முடியும். இந்த நம்பரை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு 100 நம்பர் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா இங்கே அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ கூட கிளாஸ் முடித்தோடனே இங்கே யூஸ் பண்ணாமல் இந்த ரைட் சைடில் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்பர் லாக் ஆன் பண்ணாமல் நம்பரை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆரோஸ் தான் ஒர்க் ஆகும். இந்த ஹோம் கீ, ஆரோ, பேஜ் அப்பு, பேஜ் டவுனு, எண்டு, லெஃப்ட் ஆரோ, ரைட் ஆரோ, இப்படி தான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு சில டைமில் இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. இந்த ஆரோஸ் அப் ஆரோ டவுனெல்லாம் ஒர்க் ஆகாத போது நம்பர் லாக் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் தனியாக வச்சுருப்பாங்க. 2 ஆப்ஷன் இது கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம் அப்படின்ற காரணத்தினால இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் எக்ஸலை யூஸ் பண்ணும்போது நம்பர் லாக் இதை ஆன் பண்ணிவிட்டு இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அப்புறம் வந்து சப்ஸ்ட்ராக்ஷன், அடிஷன், இந்த 4மே இந்த ரைட் சைடில் இருக்கிற இதை யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸலில் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ஈக்குவல் டுனா நீங்கள் மேலே இருக்கிற அந்த நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு 25,000
மைனஸ் மட்டும் நம்பர் லாக் ரைட் சைடில் இருக்கிற அந்த மைனஸ் போடலாம். கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் மைனஸ் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே ப்ளூ கலரில் சிம்பிள் காமிக்கும். ஏன்னா இது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனால இப்படி காமிக்கும். அடுத்தது 24,000 கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். திரும்பியும் சொல்கிறேன், ரெண்டுத்தையும் ஒன்றா பிளாக் பண்ணி ஆட்டோ சம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் 24,000 நீங்கள் வாங்கியிருக்க அந்த எக்ஸ்பென்சஸ், அப்புறம் இன்கம் பார்த்தீங்கன்னா 25,000 லெஸ் பண்ணால் ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் இது அண்ட் தென் மைனஸ், அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் என்ட்ரு பண்ணிங்கன்னா 1000. ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணீங்க, ஃபார்முலா தப்பாக போட்டிங்கன்னா எரர் காமிக்கும். அந்த எரர் எதுக்கான காமிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக காமிக்கும். அது செக் பண்ணிங்க. சப்போஸ் இப்போ இங்கே 2,500 ருபீஸ் பதிலாக எனக்கு வந்து 3,500 ருபீஸ் பெட்ரோல் ஆகிடுச்சு, விலை ஏறிச்சு அப்படின்னா பாருங்கள் எக்ஸாக்டாக 0 ஆகிடுச்சு, ப்ராஃபிட்டே கிடையாது. இதுவே 3,500 பதிலாக 4,500 ருபீஸ் ஆகிடுச்சுன்னா -1000, அப்போ ப்ராஃபிட் பதிலாக லாஸ் ஆகிடும். அப்போ அந்த மாதத்தோட நஷ்டம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது வந்து உங்களுக்கு டெஃபிசிட் சொல்லுவாங்க, நஷ்டம்னு சொல்ல மாட்டாங்க, டெஃபிசிட் அப்படின்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே சேஞ்ச் ஆகிடும். இதுதான் சர்ப்ளஸ். சர்ப்ளஸ்னால் அமௌண்ட் நம்ம வாங்குகிற இன்கமோட எக்ஸ்பென்சஸ் வந்து கம்மியாக இருந்தால் அதுக்கு பேர் சர்ப்ளஸ். இதே வாங்குகிற இன்கமோட எக்ஸ்பென்சஸ் அதிகமாக போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுவே பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் வாங்குகிற பொருளை விற்றுட்டிங்கன்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட்டு, கம்மியாயிடுச்சுன்னா லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வெறும் எக்ஸ்பென்சஸ் இன்கம் போடுறதுனால இந்த மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. இதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த டேபிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதையும் கம்பல்சரியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.